வெல்கம் டு ஷாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். யூஜிடிஆர்பி யூனிட் 1ல. இன்னைக்கான டாபிக் என்னன்னா, பிரான்சிஸ் பேக்கனை பத்தி பார்க்கலாம். அவரோட எஸ்ஸேஸ் ஆஃப் பிரான்சிஸ் பேக்கன். பிரான்சிஸ் பேக்கன் எப்ப பிறந்திருக்கிறாருன்னா 1561ல பிறந்து 1626ல வந்து இறந்திருக்கிறாரு. இஸ் ரைட்லி கால்டு த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே. அவரை தான் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸே அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கிலீஷ் எஸ்ஸேயோட ஃபாதர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பிரான்சிஸ் பேக்கன். தேர் வேர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் பிஃபோர் பேக்கன், but the essay has a composition of moderate length with its characteristics like brevity, freedom, informality, and personal element began to appear for the first time in the essays of Bacon. பேக்கன் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ப்ரோஸ் ரைட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் பேக்கன் அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகல. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, பேக்கனோட எஸ்ஸே வந்து ரத்தின சுருக்கமா இருந்தது. அதாவது மொத்த கருத்துக்களையும் சிம்பிளா, எளிமையா ஒரே லைன்ல வந்து கொண்டு வந்து குடுக்குற அளவுக்கு ரொம்ப சுருக்கமான இருந்தது. அது மட்டும் இல்லாம அவரோட அந்த எஸ்ஸேஸ்ல வந்து ஒரு சுதந்திரம் இருந்தது. ஒரு எளிமையான தனிப்பட்ட சிந்தனை இருந்தது. இது எல்லாம் தான் பேக்கனோட எஸ்ஸேஸ் வந்து ஃபேமஸ் ஆகுறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. மத்த ப்ரோஸ் ரைட்டர்ஸை விட. His essays bear the stamp of his vast learning, varied experiences. அவரோட எஸ்ஸே எதெல்லாம் காமிக்குது அப்படின்னா, அவரோட கற்றல் அனுபவங்களையும், அவருக்கு எவ்வளவு அறிவுத்திறன் இருக்கு அப்படிங்கிறதையும் அவரோட எஸ்ஸே படிக்கிறது மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அக்யூரேட் அப்சர்வேஷன் ஆஃப் மென் அண்ட் மேட்டர்ஸ். மனிதர்களோட நிகழ்வு அவர் கூர்ந்து கவனிக்கிற அந்த திறன் வந்து அவருக்கு இருக்குங்கிறத நம்ம எஸ்ஸே மூலமா கத்துக்கிறோம். மெட்டீரியல் சக்சஸ் அண்ட் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி வேர் ஹிஸ் டூ அப்ஜெக்டிவ்ஸ் இன் லைஃப். பொருளாதாரத்தோட வெற்றியும் மனிதகுலத்தோட சேவையும் தான் அவரோட வாழ்க்கையில முக்கிய குறிக்கோளா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. He was clear-headed in aims, prudential in action, and sagacious in thought. அதாவது அவரோட நோக்கத்துல எப்படி இருந்தாருன்னா, இப்போ இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அதை அடையறதுக்கு ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டு திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட எய்ம்ல இருந்து டிவேட் ஆயிருவாங்க. ஆனா பேக்கன் என்ன பண்ணாருன்னா, அவரோட நோக்கம் எதுவோ அதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. புருடென்சியல்னா என்ன சொல்லுவோம் நம்ம? விவேகமா இருக்கும்னு சொல்லுவோம்ல. அவரோட செயல்ல வந்து ரொம்ப விவேகமானதா இருந்தாரு. அவரோட சிந்தனை வந்து ரொம்பவும் கூர்மையானதாகவும் இருந்தது. இதுதான் அவரோட வெற்றிக்கு வழிகாட்டியா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேக்கான் வாஸ் பைனியர் இன் செவரல் ஃபீல்ட் ஆஃப் தாட். நிறைய எண்ணங்களுக்கு வந்து பேக்கான் வந்து பல சிந்தனை துறையில வந்து முன்னோடியா இருந்தாரு. இன் ஹிஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். அவரோட அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் வந்து 1605ல வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஹி sought to consolidate and unify his knowledge. அவர் மொத்த அறிவையும் ஒருங்கிணைச்சு அந்த சிந்தனையை கொண்டு வர்றதுக்கு இந்த நூல் வந்து ஒரு வித்திட்டதா சொல்றாங்க. ஹிஸ் நியூ அட்லாண்டிஸ் என்கரேஜ்மெண்ட் டு சயின்டிபிக் ஹேபிட் ஆஃப் தாட். அவரோட அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூ அட்லாண்டிஸ்ட். இது முக்கியமா அறிவியல் சிந்தனைக்கு ரொம்பவே வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. However, a literary writer and author of the famous essays. இலக்கியத்துல ஒரு பெரிய எழுத்தாளராகவும் எஸ்ஏஸ்ல ஒரு ஃபேமஸ் ஆத்தராகவும் இருந்த பேக்கன் ஹோல்ட்ஸ் கிரேட்டர் இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய ஒரு தாக்கத்தை வந்து ரீடர்ஸ் மத்தியில ஏற்படுத்துறாரு. He wrote a total of 58 essays. மொத்தம் அவர் எத்தனை எஸ்ஏஸ் எழுதுறாரு அப்படின்னா 58 எஸ்ஏஸ் எழுதுறாரு. The deal with இது முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நிறைய எக்ஸாம்ல பேக்கனோட டோட்டல் எஸ்ஏஸ் எத்தனை, ஃபர்ஸ்ட் எடிஷன்ல எத்தனை எஸ்ஏஸ் இருக்கு, செகண்ட் எடிஷன்ல எத்தனை எஸ்ஏஸ் இருக்கு, தேர்ட் எடிஷன்ல எத்தனை எஸ்ஏஸ் இருக்குன்னு சொல்லி ஃப்ரீக்வெண்டா கொஸ்டின் வருது. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு டாபிக்ல எஸ்ஸே குடுத்து, இது யார் எழுதுனதுன்னு சொல்ல கூட கேக்குறாங்க. இப்போ 2026ல உள்ள ஜனவரில எழுதின நெட் எக்ஸாம்ல கூட ஒரு எஸ்ஸே குடுத்து, இது பேக்கனோடதா? அல்லது வந்து தாமஸ் ப்ரவுன் வேற ஆத்தரோட நேம், ஒரு 4 ஆத்தரோட நேம் குடுத்து, இது அவங்களோடதா? அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல குடுத்திருந்தாங்க. அதனால பேக்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆத்தர் தான். அதுலயும் இந்த எஸ்ஸேஸோட நேம் ரொம்ப முக்கியம். டோட்டலா எத்தனை எஸ்ஸேஸ் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். தி டீல் வித் சப்ஜெக்ட்ஸ். இந்த எஸ்ஏஸ்லாம் அவர் எதை பத்தி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல், மாரல், டொமஸ்டிக் அண்ட் ரிலிஜியஸ். அதாவது இந்த எஸ்ஏஸ்ல அவரு ஒழுக்கத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு, அரசியலை பத்தி எழுதியிருக்கிறாரு, அப்புறமா குடும்ப வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு, அப்புறமா ரிலிஜியஸ் மத சம்பந்தமான கருத்துக்களையும் கொண்டு வந்து உள்ளடக்கியிருக்காரு இந்த 58 எஸ்ஏஸ்ல. இன் ஆல் ஹிஸ் ரைட்டிங், பேக்கன் கன்சிஸ்டன்ட்லி மெயின்டைன்ட் த பொசிஷன் ஆஃப் கிரேவ். தன்னோட எல்லா எழுத்துக்களையும் பேக்கன் வந்து எப்பவுமே எழுத்துக்கள்ல ரொம்ப ஒரு முதிர்ச்சி கொண்ட ஆசிரியரா தான் நடந்துக்கிறாரு ஒழிய, சாதாரணமா ஒரு பேசிக் நாலேஜ் உள்ளவங்க மாதிரிலாம் வந்து எழுதல. அவரோட எழுத்துக்கள்ல அவ்ளோ நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. பேக்கன் ரோட் த எஸ்ஸேஸ் ஆஃப்டர் த மேனர் ஆஃப் பிரெஞ்சு பிலாசபர் ரைட்டர் மான்டேக். பேக்கன் வந்து யாரை பார்த்து தன்னோட எஸ்ஸேஸ் எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வந்து
பிரெஞ்சு தத்துவியலாளர் அண்ட் எழுத்தாளருமான மான்டேக். அவரை பார்த்து தான் வந்து தன்னோட எஸ்ஏஸ்ல வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு பேக்கன். அவரோட அவரோட ரைட்டிங் தான் அவர் ஃபாலோ பண்ணி தன்னோட எஸ்ஏஸ் எழுதுறாரு. He took the form of the essay from the French master and manipulated it to suit his high seriousness and stately manner. அவரோட எஸ்ஏ ஃபார்மை மட்டும்தான் நம்ம மாண்டே கிட்ட இருந்து எடுத்திருக்காரு ஒழிய, தன்னோட தன்னோட பாணிக்கு ஏத்த மாதிரி, தன்னோட ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி, தன்னோட சிம்பிளிசிட்டிய, தன்னோட ஃப்ரீடம, தன்னோட பிரிவிட்டி, அந்த எளிமைய புகுத்தி, தனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டைலான ஒரு மேனர்ல தான் பேக்கன் வந்து எஸ்ஸே எழுதுறாரு. மான்டேக் அப்படியே காப்பி பண்ணி எழுதல. பேக்கன் டஸ் நாட் பொசஸ் லைவ்லி ஹியூமர் ஆர் சார்மிங் இன்ஃபார்மலிட்டி ஆஃப் மான்டேக். மான்டேக்கோட எஸ்ஸேல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து, ஒரு உயிரோட்டமான நகைச்சுவை இருக்கும். ஒரு இனிமையான ஒரு எளிமை இருக்கும். மக்கள்ட்ட எப்படி நார்மலா பேசுவாங்களோ, அந்த மாதிரி தான் வந்து மான்டேக்ட்ட இருக்கும். ஆனா அந்த எளிமையும், இந்த உயிரோட்டமான நகைச்சுவையும் பேக்கான் வந்து மொத்தமா அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கல. பேக்கான் கால்டு ஹிஸ் எஸ்ஸேஸ் டிஸ்பர்டு மெடிடேஷன் அண்ட் பிரீஃப் ஸ்கெச்சஸ். பேக்கான் தன்னோட எஸ்ஸேய எப்படி வந்து வர்ணனை பண்றாரு அப்படின்னா வந்து, சிந்தனைகளோட பிரிவும், அப்புறம் மட்டும் இல்லாம சின்ன சின்ன வரைபடங்களோட மொத்த உருவம் தான் தன்னோட எஸ்ஸே அப்படின்னு சொல்லி அவரே வந்து வர்ணனை பண்றாரு. எம்பசைசிங் த எடிஃபையிங் நேச்சர் ஆஃப் ஹிஸ் Bacon says that his essays are counsel, civil and moral. பேக்கன் தன்னோட எஸ்ஸே என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா வந்து, சமூகம் இல்லைன்னா ஒழுக்கம், இதுக்கான அறிவுரையை தான் என்னோட எஸ்ஸே. சமூகத்துக்காகவும் சமூகத்துக்கான ஒழுக்கத்துக்கான அறிவுரைகள் தான் என்னோட எஸ்ஸே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. த ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் பேக்கான் எஸ்ஸேஸ் பப்ளிஷ்ட் இன் 1597. பேக்கானோட ஃபர்ஸ்ட் எஸ்ஸே எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1597ல. எவ்வளோ எஸ்ஸே பப்ளிஷ் ஆகுதுன்னா, கண்டைன்ட் ஒன்லி 10 எஸ்ஸேஸ். மொத அவரோட 1597 எடிஷன்ல வெறும் 10 எஸ்ஸேஸ் மட்டும் தான் வந்து பப்ளிஷ் பண்றாரு. தி எடிஷன்ஸ் ஆஃப் எஸ்ஸே இன் 1612ல 38 எஸ்ஸே பப்ளிஷ் ஆகுது. அண்ட் 1625ல மொத்தம் 58 எஸ்ஸேஸ் பப்ளிஷ் ஆகுது. ஸோ a definite improvement in Bacon concept of essay. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் கண் இந்த கான்செப்ட் அவர் அடுத்தடுத்து வர்ற பப்ளிகேஷன்ல தன்னோட எஸ்ஏஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து கண்டிப்பான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிக்குது பேக்கனோட எஸ்ஏஸ்ல. ஐ ஹாவ் ஆர்டர்ட் போத் டு தேர் நம்பர் அண்ட் தேர் சப்ஸ்டன்ஸ். அதோட எண்ணிக்கை மட்டும் இல்லாம அதை உள்ளார்ந்த அந்த 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 கான்செப்டையும் அவர் வந்து முன்னேற்றத்தை கொண்டுட்டு வராரு கட்டுரை பதிப்புல கூட. ஸோ தட் ப்ராக்டிகலி தே ஃபார்ம் எ நியூ ஒர்க் ரோட் பேக்கான். அது ப்ராக்டிக்கலா இது ஒரு புதிய புதிய ஒரு ஒர்க்கா வந்து விஸ்வரூபமா மாறுது. தீஸ் எஸ்ஸேஸ் மார்க் எ மெச்சூரர் ஸ்டைல் அண்ட் கிளியர் ஆர்கியூமெண்ட். இதுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலும் அதுக்கான விவாதமும் வந்து கரெக்டா இந்த எஸ்ஸேஸ் வந்து மார்க் பண்ணுது. கான்செப்ட் ஆர் கிளியர்டு வித் ஹெல்ப் ஆஃப் அனாலஜிஸ், இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் சிமிலிஸ். இந்த ஒப்புமை எழுதுறது, அப்புறமா ஓமை சொல்றது, எடுத்துக்காட்டு சொல்றது, இது எல்லாமே அவரோட எஸ்ஏஸ்ல வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாரு. பேக்கான் எஸ்ஏஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் profound knowledge and wisdom gathered from works of history, philosophy, science, law, ethics, statecraft. பேக்கானோட எஸ்ஸே எதோட எதோட ஒட்டுமொத்த உருவம் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, பேக்கானோட நாலேஜ் இருக்கு பாத்தீங்களா, அரசியலை பத்தினது, அறிவியலை பத்தினது, சட்டத்தை பத்தினது, தத்துவத்தை பத்தினது, ஒழுக்கத்தை பத்தினது, இந்த எல்லா பேக்கானோட ஒட்டுமொத்த இது எல்லாத்தோட நாலேஜ் சேர்ந்து கொண்டு வந்த ரிசல்ட் தான் பேக்கானோட எஸ்ஸே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The essay deal with the everyday affairs so that as he climbed they come home to men's business and bosoms. இந்த எஸ்ஸே பேக்கானோட எஸ்ஸே எதை டீல் பண்ணுதுன்னா, அன்றாட வாழ்க்கையில மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை பத்தினது, அன்றாட விஷயங்களை பத்தினது. அதனாலதான் மக்களோட வாழ்க்கையும் அவங்களோட இதயத்தை போய் தொடுது இவரோட எஸ்ஸே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேக்கான் is stately in his utterance, his tone is oracular, he never unbent himself. பேக்கானோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எஸ்ஸேல உள்ள ஒவ்வொரு கொட்டேஷனும் நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி தான் இருக்கு. he never unbent himself. அவரோட ஸ்டைல வந்து எப்பவுமே மாத்துறதே கிடையாது. he is a teacher. அவர் ஒரு நல்ல ஆசான், நாட் ஏ கம்பெனியன். அவர் நமக்கு துணை கொடுக்குற அவர் வந்து ஒரு டீச்சரா இருக்காரு, கம்பெனியனா இல்ல. இன் பேக்கன் the theme is all important with Montague and Lame. பிறந்தது 1778ல பிறந்து 1830ல இறப்பாரு. அப்போ அந்த ஆத்தர் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட வேறுபாடு பின்னாடி வந்த ஆத்தர் இவரோட எஸ்ஸேஸ் அப்சர்வ் பண்ணி இவரை பத்தின ஒரு நல்ல விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, பேக்கானோட எஸ்ஸேஸ்ல வர்ற எல்லா டீடைல்ஸும் எல்லா ஃபீச்சர்ஸுமே அவரோட அறிவை தான் வந்து வெளிப்படுத்துது. அவரோட அறிவோட ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் பேக்கானோட எஸ்ஸே அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு வில்லியம் ஹாஸ்லிட். பேக்கானியன் விஸ்டம் இஸ் வேர்ல்ட்லி அண்ட் யூனிடேரியன். பேக்கானோட எஸ்ஸேஸ் வந்து உலக அளவுல பயனுடைய
தன்மை உடையதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. த வெரி டைட்டில்ஸ் ஆஃப் சம் ஆஃப் எஸ்ஏஸ் லைக் ஒரு சில எஸ்ஏஸை பத்தி இங்க சொல்றாங்க. ஆஃப் டிராவல், ஆஃப் மேரேஜ் அண்ட் சிங்கிள் லைஃப், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இது எல்லாமே ப்ராக்டிக்கல் லைஃப் பத்தி பேசுது, அன்றாட வாழ்க்கையை பத்தி பேசுது. ஆமா, ஆஃப் டிராவல்ல பேகன் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றதுக்கு முன்னாடி கையில டைரி கொண்டு போகணும். டைரி கொண்டு போறது மட்டும் இல்லாம அங்க யாராவது ஒரு டூரிஸ்ட் வந்து நீங்க பிடிச்சு வச்சிருக்கணும். முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போகும்போது அந்த ஏரியால உள்ள லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும். டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா யாரெல்லாம் அங்க டிராவல் பண்ணும்போது மீட் பண்ணீங்களோ அவங்களோட டச்ல இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆஃப் டிராவல்ல சொல்லியிருப்பாரு. ஆஃப் மேரேஜ் அண்ட் சிங்கிள் லைஃப்ல என்ன சொல்லியிருப்பாங்க, மேரேஜ்ல வந்து எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, அது எவ்வளவு வந்து ஒரு ஒழுக்கத்தை கொடுக்குது, ஒய்ஃபோட ரோல் என்ன, சிங்கிள் லைஃப்ல வந்து எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு, அவங்க வந்து எப்படி லிபர்ட்டியா இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜூலியஸ் சீசரை பத்தி, ஆண்டனியை பத்தின ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறமா வந்து ஒரு சில கிங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து எப்படி வந்து பின்னால யூஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நார்மலா அன்றாட வாழ்க்கையில் உள்ள விஷயங்களை எடுத்து காமிக்கிறதாக தான் இருக்கும். அப்புறமா வந்து எஸ்ஏஸ் லைக் ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஆம்பிஷன், ஆஃப் வெயின் க்ளோரி, ஆஃப் ஆங்கர், ஆஃப் பியூட்டி. இந்த எஸ்ஏஸ் எல்லாம் வந்து மனிதனோட நிரந்தரமான எட்டர்னல்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதாவது அன்றாட வாழ்க்கை இல்லாம ஒரு நிரந்தரமான உணர்ச்சி இருக்கும்னு சொல்லுவேன். நம்மளோட இந்த உலகத்தை தாண்டி நமக்குன்னு சொல்லி ஒரு உணர்ச்சி இருக்கும்ல, அந்த உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிற விதமா தான் இந்த இந்த ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஆம்பிஷன், ஆஃப் வெயின் க்ளோரி, ஆஃப் ஆங்கர் இது எல்லாமே இருக்கு. ஆஃப் ட்ரூத்ல என்ன சொல்லியிருப்பாரு, ட்ரூத்தை வந்து டே லைட்டோட பேர்லோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஆஃப் ஆம்பிஷன்ல வந்து எந்த ஒரு ஆம்பிஷன் உள்ள பர்சனை வந்து நம்ம பக்கத்துல வச்சுக்கணும், கிங் எந்த மாதிரி ஆம்பிஷன் உள்ள பர்சன்ஸ் வந்து பக்கத்துல வச்சுக்கணுங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆஃப் வெயின் க்ளோரில வந்து ஒரு விர்ச்சுவோட லைஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலா கொண்டு போகணுங்கிறத மாதிரி பேசியிருப்பாங்க. ஆஃப் ஆங்கர் வந்து ஆங்கரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆஃப் பியூட்டிங்கிறது நிரந்தரம் இல்ல, கொஞ்சம் அந்த பியூட்டியை பத்தின சில டீடைல்ஸ் எல்லாம் வந்து இந்த எஸ்ஸேல சொல்லியிருப்பாங்க. டீல் வித் எட்டர்னல் ஹியூமன் பேஷன்ஸ், நம்ம சொன்னோம் இல்லையா, நிரந்தர உணர்ச்சியை பத்தி பேசுறதா வந்து இந்த ஆஃப் இந்த இந்த ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஆம்பிஷன் இந்த எஸ்ஏஸ் எல்லாமே. ஒரு எளிய நடைய பயன்படுத்துறாரு. அவரோட ஸ்டைல தான் யூஸ் பண்றாரு. வேற எந்த ஸ்டைலையும் வந்து யூஸ் பண்ணல. He employed a style at once clear, simple, effective and flexible enough to deal with profound as well as ordinary thoughts. அவரோட அந்த ஸ்டைல் ரொம்ப நார்மலா, எளிமையா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா உள்ளதுதான் வந்து அவர் கிளியரா, தெளிவானதை தான் வந்து அவர் பயன்படுத்துறாரு. சாதாரண எண்ணங்களை வந்து அது பிரதிபலிக்கிறதா இருக்கு அவரோட அந்த எளிய நடை. The basis of Francis Bacon's style remain aphoristic. His utterances are terse, pithy, and sentences. His ability to express thought in brief, condensed sentences with a proverbial ring is rarely surpassed. அவர் யூஸ் பண்ற அந்த சுருக்கமான கருத்துக்கள்ல பழமொழியோட ஓசை கேட்கிற அளவுக்கு அவரோட கருத்துக்கள் வந்து எளிமையாகவும் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் உள்ளதாகவும் இருக்குதுங்கிறது எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேக்கான் uses the balance and the antithesis to give a pleasing cumulative effect to his utterances. அவரோட கருத்துக்கள்ல, அவரோட எஸ்ஸேஸ்ல சமநிலையை கொண்டு வரணுங்கிறதுக்காக பேக்கான் வந்து ஆன்டிதீசிஸ், சொல் முரண்பாடுகளை கூட சில சமயம் வந்து பயன்படுத்துறாரு. The imaginative quality of his prose is enhanced by the uses of analogies, similes, metaphors and similar devices. அவரோட அந்த கற்பனை திறன் மிக்க ஒரு சொல் வளத்தை பயன்படுத்துறதுக்காக அவர் வந்து உருவகங்கள், அப்புறமா வந்து ஒப்பீடு, இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து அவரோட எஸ்ஸேல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. He draws them from classical laws, the Bible, astronomy and science, history and philosophy. இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் அவர் எங்க இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, பழங்கால இலக்கியங்கள்ல இருந்தும், பைபிள்ல இருந்தும், வானியல் ஆராய்ச்சி சம்பந்தமான புக்ல இருந்தும், அறிவியல் சம்பந்தமான புக்ல இருந்தும், வரலாற்றுகள்ல இருந்தும், தத்துவ புத்தகங்கள்ல இருந்தும் அவர் எடுத்திருக்கிறாரு. Further, Bacon extensively uses quotations and allusions. நிறைய கொட்டேஷன்ஸும் நிறைய அலூஷன்ஸும் வந்து அவர் ஒப்பீடுகளும் வந்து அவர் யூஸ் பண்றாரு அவரோட எஸ்ஸேஸ்ல. His words are always precise, economical and accurate. அவரோட அவர் யூஸ் பண்ற இந்த வேர்ட்ஸ் ரொம்ப சுருக்கமாகவும் அளவாகவும் ஒப்பீடு பண்ற மாதிரி இருக்கு. True, there are a number of archaism in this essay which might jar the sensibility of modern reader. இவர் யூஸ் பண்ண இந்த ஒரு சில கொஞ்சம் ஒரு சில எண்ணிக்கையிலான இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசா படிக்கிற மாடர்ன் ரீடருக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. Reading have the
கிராவிட்டி ஆஃப் ப்ரோஸ் வித் த ஃபர்வர் அண்ட் விவிட்னஸ் ஆஃப் poetry. இந்த பேக்கானோட எழுத்துக்கள் என்னவா இருக்குன்னு சொல்லி வில்லியம் ஆஸ்லிட் சம்மப் பண்றாரு அப்படின்னா, ப்ரோஸோட கம்பீரத்தை வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம போயட்ரிக்கு உள்ள அந்த உயிர்ப்பு தன்மைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஒரு கவிதைக்கு உள்ள உயிர்ப்பு தன்மை, இந்த 2மே பேக்கானோட எஸ்ஸேஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு பேக்கான் அப்படின்னு சொல்லி ஆஸ்லிட் சொல்றாரு. இது கூட கொஸ்டினா கேட்கலாம். His writings have the gravity of prose with the fervor and vividness of poetry. இது யாரு வந்து சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, வில்லியம் ஆஸ்லிட் சொன்னது. His sayings have the effect of axioms. Axioms means கோட்பாடுகள். இந்த யாரோட பேக்கானோட கோட்பாடுகள் ஆர் அட்வான்ஸ்ட் ஸ்டைல் எக்ஸைஸ்களோட வார்த்தைகள். His style is equally sharp and sweet, flowing and pithy, condensed and expressive. அவரோட அந்த பேக்கானோட எஸ்ஸேஸ்ல உள்ளது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப இனிமையாகவும் ஸ்வீட்டாகவும் தன்னால ஒரு உயிரோட்டம் உள்ளதாகவும் அது மட்டும் இல்லாம ஒரு பொருள் நிறைஞ்சதாகவும் உணர்ச்சி வெளிப்பாடு கொண்டதாக இருக்கு அவரோட எஸ்ஸேஸ்ல உள்ள வேர்ட்ஸ். எக்ஸ்பிரஸிங் வால்யூம் இன் a sentence or amplifying a single thought into pages of rich, glowing and delightful elegance. இதுல என்ன சொல்றாங்க லாஸ்டா அப்படின்னு பார்த்தோன்னா வந்து, ஒரு சின்ன வாக்கியத்திலேயே எக்ஸ்பிரஸிங் வால்யூம்ஸ் இன் எ சென்டென்ஸ், சின்ன வாக்கியத்திலேயே ரொம்ப கருத்து பொதிஞ்சிருக்கு அவரோட வார்த்தைகள்லயே, அவரோட வாக்கியத்திலேயே அவரோட பேக்கானோட எசேஸ் உள்ள வார்த்தைகள்ல ஒரு குட்டியோண்ட கருத்துல நிறைய மீனிங் பொதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிங்கிள் தாட், ஒரு சின்ன எண்ணங்கள் ஒரு இன்டு பேஜஸ் ஆஃப் ரிச், பல பக்கங்கள் கொண்டுள்ள கருத்துக்களை விரிவுபடுத்துற அளவுக்கு திறன் கொண்டிருக்கு பேக்கானோட எஸ்ஏஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேக்கானோட எஸ்ஏஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பேக்கானோட எஸ்ஏஸ்லாம் மொத்தம் டோட்டலா வந்து எத்தனை எஸ்ஏஸ் இருக்கு, அதுல வந்து எந்தெந்த எஸ்ஏஸ் எந்தெந்த இயர்ல வந்து பப்ளிஷ் ஆகுது, அப்புறமா பேக்கானோட எஸ்ஏஸ் பத்தி யார் யார் வந்து கொட்டேஷன் சொல்லியிருக்காங்க